ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வட்டல் அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பால் முட்டை இது இருந்ததுன்னா போதும், ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சுலபமான ரெசிபி. இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டலப்பம் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க. இது கூடவே 4 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே 4 முட்டையை எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்புக்கு 4 ஏலக்காய், 4 முட்டை, இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது போல் நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை இது போல் நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் திப்பி இருக்கும்ல, அதனால் இது போல் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இது போல் வடித்து எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் அரைப்படாத முந்திரி பருப்பும் ஏலக்காய் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை வடித்ததை எடுத்து இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா இது கூடவே 200 ml அளவுக்கு பால், நல்லா காசின பால், திக்கான பால் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டோடனே இந்த பதத்துக்கு நல்லா திக்னஸாக இருக்கணும். இந்த கரண்டியில் நல்லா ஒட்டுதில் நல்லா க்ரீம் மாதிரி இந்த அளவுக்கு இருக்கிற பதத்தில் நம்ம அப்படியே இதை நம்ம ஆவி கட்டி வேக வைக்க போகிறோம். இப்போ இது ஒரு நான் இன்றைக்கி இது போல் ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா நெய் இது எது இருந்தாலும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக சுற்றி இது போல் அப்ளை பண்ணி விட்டோன்னா இதை நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெய் அப்ளை பண்ணி விட்டதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் இந்த மிக்சிங் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இது போல் நம்ம வச்சு அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு நல்லா வேக வச்சோன்னா இது சூப்பரான வட்டலப்பம் நமக்கு ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா ஆவி பறக்க வருதில்ல, இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாம். மூடினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒட்டாமல் வந்திருக்குல்ல, அவ்வளோதான். வட்டலப்பம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வட்டலப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் கடும்பெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது போல் நம்ம ஹெல்த்தியான பொருள் வச்சு செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.